ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்களுடைய வாக்கிங் முடிச்சுட்டு வார்ம் அப் ஸ்டேஷனில் இருக்கோம். லைட்டாக வார்ம் அப் பண்ணிட்டு நல்லா இன்றைக்கி சண்டே கிளைமேட் வந்து கொஞ்சம் வெயிலாகவும் இருக்குது, கொஞ்சம் கிளைமேட் நல்லாவும் இருக்குது. இப்போ நல்லா இருக்குது. ஆனால் நாங்கள் நடக்கும்போது பயங்கர வெயிலாக இருந்தது. இன்றைக்கும் 80% ப்ரெசண்ட்டு. அதுக்கு மேலே வரமாட்டேன். எங்கள் ஆளுங்க மாறி மாறி பாருங்க. வாக்கிங் முடிச்சுட்டு வார்ம் பழமொழி சொல்கிறேன், சரக்கு அடிக்கிறவங்க சர்க்கரையோட வாழ்வாங்க. சரக்கு அடிக்கிறோம். அதனால யாரும் சரக்கு அடிக்காம தண்ணியை மட்டும் அடிச்சுட்டு வாழுங்கன்னு, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நல்லா கிடைக்கிறேன். ஓகே, ஓகேப்பா, சூப்பர். ஓ, என்னப்பா வார்ம் அப் இது பேர்? ஏப்பா பேர் என்னன்னு சொல்லிட்டு பண்ணுப்பா. இது என்ன பேருன்னே சொல்லாம ஒரு வார்ம் அப் பண்றாப்ல. இங்க பாரு, பாக்ஸிங் கிளாஸ் போயிட்டு இப்பதான் வந்தேன். நான் கோச்சரா இருக்கேன் பாக்ஸிங்ல. சாக்கா இருக்கு. என்ன நீ ஒரே 85 கிலோமீட்டர் 55 வயசு. எங்க மாஸ்டர் சத்தியமூர்த்தி வரல. ஆமா, என்னாச்சு தெரியல அவருக்கு. அவருக்கு இன்னொரு பேரு இப்ப சசிகுமார் சொல்லி கொடுத்துருக்காரு எங்களுக்கு. ஏதோ உட்காந்து ஏதோ பண்ணிடுறாரு. சத்தியமூர்த்தி தான் சொல்ல முடியாது, வேற எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா வீடியோ எடுத்துக்கிறாங்க. அடுத்தது நம்ம அண்ணன் பேசுவாரு. ஹாய் வியூவர்ஸ், நாங்கள் வாக்கிங் சன்லைட் வாக்கிங் முடிச்சிட்டோம். சண்டே இன்னைக்கு இல்லை. தண்ணி இல்லையா? இவ்வளோ நேரம் இருந்தது. நான் இப்போதானே சண்டே வரல. நீங்க மறைஞ்சி ஒளியுது எங்களை பார்த்து. அதுக்கே பயம் வந்துச்சு, என்னடா இவங்க இவ்வளோ தூரம் வாக்கிங்லாம் போகிறாங்கன்னு. நீங்களாம் போனீங்களா? எங்கள் தலைவர் வரல, அதனால ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறோம். நாளைக்காவது ஒரு வருவாங்க, ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் நல்லா ஜாலியாக போங்க. தலைவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருங்க. தலைவருக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தலைவா வா தலைவா நீங்கள் கூப்பிடுங்க. கூப்பிட்டா கண்டிப்பாக வந்துடுவார். நல்லபடியாக முடிச்சிட்டோம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நிறைய விஷயம் இருக்குது. நைட்டு ஈவினிங் உங்களுக்கு வீடியோ போடுறோம். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பாய். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இவர் ஒரு டைலாக் ஒன்று சொல்லணுமாப்பா, சொல்ல முடியாப்பா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். வெளியூர் போனதுனால சொல்ல வேண்டியதை சொல்லியா? புரிய இன்னைக்கு ஒரு